தற்போதைய மற்றொரு அண்மைச் செய்தி. விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுகவினரை காவல்துறையை ஏவி அராஜகமான முறையில் கைது செய்திருக்கும் இந்த அரசின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் தொடர்ந்து திமுகவினர் மீது காவல்துறையை ஏவி அடக்கி பார்க்கும் இந்த தாவேக அரசிற்கு ஜனநாயக வழியில் தக்க பாடம் புகட்டப்படும் என்றும் அவர் தனது கண்டனத்தில் தெரிவித்திருக்கிறார். விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைதிற்கு திமுக எம்பி கனிமொழி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருபா வழங்க கேட்கலாம். கிருபா, விவரம் சொல்லலாம். கோவில்பட்டியில் கடந்த 18ஆம் தேதி நடந்த கட்சி நிகழ்ச்சியில் பேசிய திமுக எம்எல்ஏ வன மார்க்கண்டேயன் திமுக தலைவர்களை அவமரியாதை செய்தால் அடித்து விரட்டவும் தயங்க மாட்டோம் என்றும் பூட்டினால் உனக்கு எலும்பு இருக்காது என்றும் பேசியதாக கூறப்படுகிறது. அவரது இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை மற்றும் புகார் அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று அதிகாலையே அவரை கைது செய்ய போலீசார் வீட்டுக்கு வந்ததை அறிந்து திமுக எம்எல்ஏவின் வீட்டின் முன்பு குவிந்த திமுகவினர் காவல்துறைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையிலும் போலீசார் அவரை கைது செய்து அழைத்து சென்றார்கள். மார்க்கண்டேயனிடம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அவரது கைதுக்கு திமுக தரப்பிலிருந்து பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் திமுக எம்பியான கனிமொழி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் தொடர்ந்து திமுக மீது காவல்துறையை ஏவி அடக்கி பார்க்கும் தாவேக அரசுக்கு ஜனநாயக வழியில் தக்க பாடம் புகட்டப்படும் என்றும் உடனடியாக மார்க்கண்டேயனை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கௌதம், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.